Hi all. Welcome to Sri Krishna Engineering Academy. We are going to start a new batch for TNPSC AE and TRB, especially for electrical and electronics and electrical and communication students. So batch is going to be started from 1st February 2025. Okay. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு, எஸ்பெஷலி டெக்னிக்கல் ப்ரிப்பரிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு, ஸோ ஜிஎஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போக போறோம். ஸோ அதே போல ஸோ ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஸோ இன் ஆர்டர் டு கிராக் த எக்ஸாமினேஷன். ஸோ அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோஃபார் வந்து டெக்னிக்கல் ப்ரிப்பரிங் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ ஏன் அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸும் அதர் தென் டிஆர்பி மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டடி ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே. ஸோ இப்போ சோஃபார் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஸோ இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் டிப்ளமோ கேட்டகரி போஸ்ட். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா யுவர் சப்ஜெக்ட் பேப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர்ல யூ வில் ஹேவ் 200 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதே செகண்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பராக இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேவ் 100 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பேட்டர்னா இருக்கு நமக்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சியில இந்த ஜெனரல் ஸ்டடீஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கேட்டகரியா நம்ம இப்ப பிரிச்சுக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா பிஃபோர் 2022 அண்ட் ஆஃப்டர் 2022. ஸோ அப்ப 2022க்கு முன்னாடி ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் நீங்க வந்து அப்ரோச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஸோ த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாக இருந்திருக்கும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஆன்சர் போடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் 2022ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் அசர்ஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் chronological ஆர்டர், அப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் அரேஞ்சிங். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்ல எஸ்பெஷலி விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட் ஆர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் இன்கரெக்ட்னு இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு விச் இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தணும். ஸோ 2022 கம்பேர் பண்ணும்போது 2021 ஈஸியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் 23 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2022ஓட இன்னும் கொஞ்சம் லெவல் ஆஃப் கொஸ்டினிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ 2024ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனலைசிஸ் மாடல்ல தான் இருந்துச்சு. ஸோ அப்ப டைரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் டைரக்ட் கொஸ்டினாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்ப நம்ம பேட்ச்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வாஸ்ட் சிலபஸா இருக்கு. ஸோ நீங்க அதையும் வந்து கவர் பண்ணி அந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க அப்பயர் ஆகணும். ஸோ அதே போல ஜிஎஸும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்ப அதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா த பெஸ்ட் ஸ்கோர் இப்ப இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு 70+ ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்ல எடுத்துட்டோம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? ஸோ நாட் ஃபார் அதர்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும். ஸோ ஒரு 70+ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா வி வில் பி இன் தி ட்ராக் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துருவோம். ஸோ அப்ப இந்த 70+ கொஸ்டின்ஸ் வந்து இஃப் இட் இஸ் ஆவரேஜ் ஆர் டிஃபிகல்ட் லெவலாக இருந்தாலும் ஸோ உங்களால 70+ கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க முடியணும். ஓகேவா? ஸோ அப்படிதான் நம்மளுடைய பேட்ச் ஆனது கொண்டு போயிட்டு இருப்போம். ஸோ 2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெயிட்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணல. பட் 2025 இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ அலாங் வித் வெயிட்டேஜ் சிலபஸையும் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸும் ரீசனிங்ல 10 கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்தியன் ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ், இந்தியன் ஜியோகிராஃபில ஒரு 5 கொஸ்டின்ஸ், ஸோ ஜெனரல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸும், ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல்
மூமெண்ட்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளுடைய டீச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இன் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டெஃபினட்டா அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் உங்களால 23 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து போடுற அளவுக்கு நம்மளுடைய கண்டென்ட் இருக்கும். ஸோ அதே போல ரிமைனிங் பார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ உங்களால வந்து பாத்தீங்கன்னா 50 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி திங் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை மட்டும் நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் 75 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா வந்து போட்டுற முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டையரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் நம்ம வந்து பண்ணணுமா அப்படின்னா, ஸோ அது வந்து நமக்கு டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டெக்னிக்கலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கி இருப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டிருப்போம். ஸோ அப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் படி பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வாஸ்டான சிலபஸ் தான். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எஸ்பெஷலி எந்த ஏரியாவுல கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க, ஸோ அப்ப அந்த ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போறோம் இதுல. சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 February 2025ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி 2 hour பேசிஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போத் லைவ் ஆஸ் வெல் அஸ் தி ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ இதுல நமக்கு அடிஷனல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் டேக் பிரிண்ட் அவுட். இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் PDF. சோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு சோ நீங்க அதுல வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. So I think this video will be helpful to you. So 2025க்கான preparing aspirants க்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? சோ நம்ம எதுக்கு எய்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we will try to finish it in the month of May. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஇ வரப்போகுது. சோ ஆகஸ்ட்ல ஏஇ. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிஃபோர் மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்டும் வரும். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட், அக்டோபர், அரௌண்ட் அக்டோபர் ஐ திங்க். சோ அப்போ வந்து உங்களுக்கு டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸும் இருக்கும். ஓகேவா? சோ இந்த 3 எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட இருக்கக்கூடிய உங்களுக்கு எனி டவுட்ஸ் ஆர் அட்மிஷன் ரிலேட்டட் queries, சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். சோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்திருப்போம். சோ அடிஷனலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்போட ஆக்சஸ் அதுல கொடுத்திருப்போம். ஓகேங்களா? சோ யூ கேன் செக் இட் இன் அவர் ஆப். ஓகே. ஓகே. தேங்க்யூ.